திண்டுக்கல் மாவட்டத்திற்காக திறன் மேம்பாட்டு மையம் அமைத்து இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி வழங்கப்படும் என்றும் யுபிஎஸ்சி மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி அறிவித்தார். ஆத்தூர் தொகுதி பிள்ளையார் நத்தம் கிராமத்தில் திமுக வேட்பாளரான ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தனது முதல் பிரச்சாரத்தை தொடங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த 5 ஆண்டுகளில் முதல்வர் ஸ்டாலின் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் புதிய திட்டங்களையும் செயல்படுத்துவோம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்திற்காக திறன் மேம்பாட்டு மையம் அமைத்து இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி வழங்கப்படும் என்றும் யுபிஎஸ்சி மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். மேலும் வைகை குடிநீர் திட்டம், கண்மாய்கள் நிரப்புதல் போன்ற திட்டங்கள் மூலம் குடிநீர் மற்றும் விவசாய பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என்றும் கூறினார். அரசு திட்டங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் மகளிர் உரிமைத் தொகை உள்ளிட்ட திட்டங்கள் வெற்றிகரமாக நடைமுறையில் உள்ளதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறிய குற்றச்சாட்டிற்கு விளக்கமளித்தார். கடந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட நாயகர் தளபதி, தமிழகத்தினுடைய முதல்வர், கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி அனைத்தையும் நிறைவேற்றியிருக்கிறார். நமது மாவட்டத்தை பொறுத்தளவில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் போன ஆண்டு அறிவிக்கப்பட்ட நம்முடைய வைகை கூட்டுக்குடிநீர் திட்டம், நிலக்கோட்டை, ஆத்தூர், திண்டுக்கல் ஆகிய 3 சட்டமன்றத்திற்கும் சேர்த்து 700 கோடி ரூபாய்க்கு அரசு அனுமதி அளித்து அதற்கான திட்டத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆட்சி வந்துடும். கண்டிப்பாக 2வது முறையாகவும் அவர் ஆட்சிக்கு வருவார். அது கண்டிப்பாக நேரடியாக வைகையிலிருந்து குடிநீர் கொண்டு வருகிற திட்டம் 32 கிலோமீட்டர் தான். இது நம்ம தொகுதிக்கு, ஆத்தூருக்கு, நம்முடைய திண்டுக்கலுக்கெல்லாம் அந்த சிறப்பான திட்டம் இன்றைக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மக்களுக்கும் ஓராண்டு காலத்தில் அந்த பற்றாக்குறை இல்லாத குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றுவோம்.